இன்று காலை முதலே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாடு, அதுவும் ஒரு சிறப்புமிக்க நாளான ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களின் நினைவு நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டிலே இதுவரை முதன்மையான மகளிர் அமர்வில் இருந்து அடுத்தபடியாக பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுவான சமூக ஆர்வலர்கள் என அடுத்தடுத்த அமர்வுகளிலே தங்களுடைய அனுபவங்களையும் தாங்கள் எப்படி செயலாற்றி வருகிறோம் என்பதையும் உங்களுக்கு எப்படி எங்களால் உதவ முடியும், வழிகாட்ட முடியும் என்பதையும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது 10 ரூபாய் இயக்கத்தின் அமர்வு தற்போது துவங்க இருக்கிறது. விருதுநகர் கண்ணன் அவர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் இறுதி அமர்வு. இந்த அமர்வுடன் இன்றைய மாநாடு நிறைவு பெறுகிறது. ஜோதிமுத்து, சகோதரி ஜோதிமுத்து அவர்கள் வீரபாண்டியார் மாநில துணை பொதுச் செயலாளர், மதுரை ரமேஷ் மாவட்ட செயலாளர், தென்காசி மாரிமுத்து அவர்கள், ரமாதேவி அவர்கள், காந்தியவாதி ரமேஷ் அவர்கள், வீரபாண்டி சுப்பிரமணிய அவர்கள், மதுரை செல்லப்பாண்டி அவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எல்லாம் ஃபுல் பண்ணி முன்னாடி சமூக ஆர்வலர் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு வேணா எளிதா இருக்கும், ஆனா அப்படி வாழறது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது அப்படி வாழற நமக்கு தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மரியாதை, சமூகத்தில் கிடைக்கக்கூடிய உபச்சாரம் அப்படின்னு சொல்லி நேரம் இருக்காது. அவங்களுக்கும் உதவணும்னு நமக்கு கடவுள் கிடையாது. அப்படிதான் கண்டு போறோம். அதுக்கான அங்கீகாரத்தை கூட நம்ம காத்து இருக்கிறது இல்ல. அதனாலதான் நமக்கு சமூக ஆர்வலர் ஒரு எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பெயர். சமூக ஆர்வலர்கள் நாம எல்லாம் ஒன்று இருக்கிறோம் அப்படின்னா இந்த அவை எவ்வளவு ஒரு இருக்கும். ஒரு எதிர்பாராத எல்லாருக்குமே பணி. எங்களுடைய சீனிவாசன் அந்த வேலையில செஞ்சுட்டு தான் ஒரு வழக்கறிஞர் எங்களுக்கு மாசம் எங்களுக்கு நண்பர்கள் சொல்லி வழக்க பாத்துக்க சொல்லிட்டு போக முடியும். அந்த காலிங் ஓவர் முடிகிற வரைக்கும் இங்க மனசு பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்துல தான் இருக்கும். அந்த வழக்கு அவங்க அட்டன் பண்ணிட்டாங்களா, நம்ம கொடுத்த அந்த பேப்பர் ஃபைல் பண்ணிட்டாங்களா, ஒரு தொழில் சார்ந்தவங்க இங்க இருப்பேன், விவசாயம் பணி சொந்தமாக இருக்கவங்க, இப்படி பல்வேறு தொழில் இருந்தாலும் நமக்கு நம்ம ஏத்துக்கிட்ட பணியை நம்ம வெளியில வந்தாலும் நம்முடைய பல்வேறு இன்னலுக்கு நடுவுல தான் நம்ம வேலை செய்வோம். ஏதோ ஒரு இல்ல சொல்லுவார், இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவன் போறான். அப்படி ஒரு பணியை செய்ய முடியாது, கிடையாது. நான் முழுக்க சமூகத்துக்கு உகந்த மனமும் இல்லாம வேலை செய்யறேன்னு சொன்னா அப்படி யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அதுதான் உண்மை. அதான் எங்களுடைய 10 ரூபாய் பொதுச்செயலாளர் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் தான் நீங்க சமூக வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமா பதிவு செய்வாரு. அவங்க வீட்டுல அவங்க மனைவியோ அவங்க குழந்தைங்களோ பேசக்கூடிய பாக்குறாரு. விட்டுட்டு இயக்கம் வந்தா எங்கிட்ட சொல்லுமா, 6 மாசத்துக்கு வச்சிருவாரு எந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பா இருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா அந்த குடும்பத்தை
இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை வருவாங்க. ஒரு சமூகங்கிற அந்த ஒரு ஆர்வம் கிடைக்கல மாதிரி வேகமா அதே சூழல்ல நம்ம 10 ரூபாய்க்கத்துல இணைஞ்சி செய்யக்கூடிய நம்முடைய சில விஷயங்களை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். ரொம்ப குட்டி பையன் பாத்துருக்கீங்க சில பேரு. இப்ப சமீபமா ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு மனு கொடுத்தாலும் ஒரு 50 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனு ரசீது வாங்கிட்டு வந்து நமக்கெல்லாம் முன்மாதிரியா செயல்படுத்த அந்த தம்பிக்கு இந்த மாநாட்டில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறேன். அவருக்கு அந்த கொல்லிமலை பணியை இருந்தோம் மூலமா கொடுக்கிறது ஒரு வாரம் ஒரு ஆளுமை வைப்போம். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 50வது வாரமா பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிறப்பு இப்ப அங்க இருந்து கிட்டத்தட்ட விடியால 5 மணிக்கு கிளம்பி இங்கிருந்து போனோம் தோணும். உண்மையா சொல்றேன், அடுத்த நிகழ்ச்சி போடாது தோணுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா ஒரு 2 நாள் தான். அப்புறம் எங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுங்களா, நாய்க்கு அடிபட்டாரு ஒரு விஷயமா ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு வெளியில ஒரு அங்க வந்தா ஒரு இன்ஸ்பெக்டரோட ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தை உட்கார்ந்து ஏதோ கையில யாரும் பேசி சாவி தக வார்த்தையில பேருனதுக்கு அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. அவங்க அதுக்கு அதோடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நீதிமன்றத்துல உரிமைகள் வழக்கு தொடுத்து அந்த அவருக்கு ஒரு பாராட்ட கொடுக்கலாம். எல்லாமே மனித உரிமைக்கு தான் போக முடியும் அப்படின்னு தான் அதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அட்வொகேட்ஸ் நாங்க அப்படிதான் சொல்லுவோம், உன்னை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இழுத்துருவோம் பாத்துக்க அப்படிம்போம். யாராவது எங்களுடைய கிளைண்ட் பிரச்சனை கூட நாங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கு கூட ஒரு டக்குன்னு சொன்னா அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த தம்பிங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சட்டத்துல இடம் இருக்குன்னு சார் வந்து நிறைய தடவை வழி காட்டினது அடிப்படையில என்ன நீதிமன்றத்துக்கு போனா ஒரு பிரச்சனை தெரியுங்களா, ரொம்ப உண்மையா இருக்கணும். எவ்வளவு பொறுமையா இருந்தாரு தெரியுங்களா, 1.5 வருஷம் பொறுமையா இருந்தாரு தம்பி. 1.5 வருஷம் பொறுமையா இருந்து வந்து வழக்க நம்பர் ரொம்ப டைம் எடுத்து, ஆனா நம்பர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதோட ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த காவலர் அழுதுபடணும் அப்படின்னா இவர்கிட்ட வந்து யார் யார் மூலமோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இவர் எதுக்குமே ஒத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு மற்ற காவலர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, எம்எல்ஏ மந்திரி வரைக்கும்
பேசி பார்த்துட்டாங்க. அந்த தம்பி ஒரே வார்த்தையில, நான் பாதிக்கப்பட்ட அன்னைக்கு ஒரு மறுநாளோ அந்த மாதிரி வந்து ஏதோ கூப்பிட்டு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா விடக்கூடியவர் தான். ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் வேற வழியே இல்லைன்னு சொல்லி அவளோட உயிர் எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் இப்ப மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சமூக ஆர்வலராக வேண்டியது அதை விட கடினம். சமூகத்திற்கு எப்படி ஒரு கேட்கிறோமோ அதை விட முக்கியம். அதுக்காக போராடுவதற்கு பொறுமை நமக்கு மிக மிக முக்கியம். இந்த அளவுக்கு கோபம் வந்து நம்ம எந்திரிக்கிறோமோ அதே அளவுக்கு நிதானமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம வெற்றி பெறத யாராலையும் எவராலையும் எப்பவும் தடுக்க முடியாது. வெற்றி நிச்சயம். அடுத்து நம்முடைய தர்மேந்திரன் 10 ரூபாய்க்கு மாநில துணை பொதுச்செயலாளர். இவராவது காவலர் வழக்கு போட்டார் மனித நீதிமன்றத்தில். இவர் என்ன பண்ணாரு, கலெக்டர் மேலே கேஸ் போட்டாருங்க. அந்த குற்றவியல் அந்த ஒரு கூப்பிடுவார் வெளியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தவர். இன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் இருக்காரு, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருக்காரு. அவரு ராணிப்பேட்டை மாவட்டம் இருந்தாரு. எதனால குண்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க இருந்து அழுத்தம் வந்ததுன்றது அவர்கிட்ட சொல்லி அதற்காக விடுமுறை. இன்னைக்கு 7 பேர் இருக்காங்க. பாஸ்கரபாண்டியன் அப்போது மாவட்ட ஆட்சியர், A2 மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், அவங்க அத்தனை பேரும் அதை தனியா ரூபாய்க்கு ஆளுமைகள் ஒரு மாவட்ட போடுறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நியமிச்சுதான் நீங்க நேரடியா பேசுகின்றாங்க. நீ எனக்கு நம்பர் இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டு பாத்துக்கிறேன் சொன்ன உடனே நீதி கொள்ளப்பட்டது. என்ன பெரிய பிரச்சனை ஊர்ப்பா அப்படின்னாரு. சொன்னாரு, ஐயா இது வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்கு, இங்க இருந்து நம்பர் பண்ணிட்டு அடுத்து மனித உரிமை நீதிமன்றமா இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்க தான் என்ன வளர்க்குறீங்க, தான் பாதிக்கப்பட்டதுக்கு வளர்க்குறீங்க. அந்த நீதிமன்றம் நீங்க தான் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் தலை அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. எல்லாமே நம்ம பதிவு பண்றோம்னா பொறுமை. உண்மையிலே தர்மேந்திரன்லாம் ஒரு ரஃபான ஆளு. நீங்க அவர் எப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அவர் இவ்வளவு பொறுமையா இருப்பாரா, இது எங்களுக்கு ஆச்சரியம். சார் வந்து நிறைய தடவை சொல்லுவாரு, பொறுமையா இதை ஃபாலோ பண்ணா இப்படி ஒரு ரிசல்ட் வரும். அப்படி பொறுமையா அவர் ஃபாலோ பண்ணி அந்த எடுத்தாங்க. அதனாலதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நண்பர் சேலம் பகுதியில
அருண்குமார், ஓமலூர் அருண்குமார்னு ஒரு தம்பி. அவரு நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு நிலத்தை பெட்டிஷன் போடுறாரு. அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஒண்ணு அது இல்ல அப்படின்னா அது ஆக்கிரமிப்பு இல்ல, பட்டாய இடம்னு அவங்களுக்கு சொல்லணும். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வீடு பூந்து இவர் உடனே போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? இவர் பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க. அப்படிதான் நினைச்சோம் நம்மலாம். நேரா வந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜுக்கான அந்த எஸ்டி கார்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. எவிடன்ஸ் தானே நீ கோர்ட்டுக்கு போவ இருடி அப்படின்ட்டு பொறுமையா காலையில சார் சொன்னார் இல்லையா, இன்ஸ்பெக்டர் குற்றவாளி இன்ஸ்பெக்டர் காவலர் குற்றவாளி இன்ஸ்பெக்டர் மேலேயே ஒரு எஃப்ஐஆர், அதே காவல் நிலையத்துல வேலையுடைய ஒரு இன்ஸ்பெக்டர் மேல, அந்த காவலர் மேல அதே காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் போட்ட அந்த நிகழ்வை நம்பி இதே அவருக்கு ஒரு 6 மாசத்துல 8 பேர் மேல காவல் நிலையத்துல வேலை செஞ்ச 8 பேர் மேல ஒரு போட வைக்க முடிஞ்சது. அது காரணம் ஒரு பொறுமையா போராடினது. அதெல்லாம் பாத்துங்க. அதே அந்த 8 பேரும் நான் சொல்ல முடியும், அவங்க அந்த அசிங்கம் தாங்காம தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. மதிப்பாங்களா? யோசிச்சுங்க. உங்க மேல எஃப்ஐஆர் இருக்கமே அப்படின்னா இதெல்லாம் நம்ம தம்பிங்க தொடர்ந்து சின்னதா அவங்களுடைய முயல் வெற்றி பெறுது. இதெல்லாம் தான் எங்களுக்கான இன்ஸ்பிரேஷன். அடுத்து எங்களுடைய பத்திரிகையினுடைய மாநில செயலாளர், என்னை போன்ற சக மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்கள். அவர் ஒரு மழைக்காலத்துல அவங்க ஊர்ல ஒரு சாலை ரொம்ப சேல் சகதியமா இருக்கு. அதுக்காக தன்னோட நகராட்சி கொடுக்க போறாரு. இந்த இடத்துல தன்னுடைய பகுதியை சேர்ந்த கவுன்சிலர்களால தாக்கப்படுறாரு. அவர் ஒரு மாற்று அப்படின்னு கூட தாக்கப்படுறாரு. அது அங்க நகராட்சி ஊழியர்கள் யாருமே வந்து ஒரு உதவியில ஏன் சாட்சி சொல்ல கூட அவங்க யாரும் தயாரா இல்லை. அரசியல்வாதிகளுக்காக இருந்தாங்க. உடனே நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சோம். திருமலை வாயில்ல அந்த அவருடைய நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதை தொடர்ந்து 300 RTI ஒரு நகராட்சிக்கு 300 RTI போடுவது, அங்க இருக்கிற ஊழலை வெளிக்கொண்டு வருவது அப்படின்னு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டோம். இருக்க யாராவது RTI போட்டவங்க இருக்கீங்களா? இவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு 6 மாசத்துல பாஸ்கர் வந்து விட்டுட்டாரு அந்த பிரச்சனைய. ஆனா இவங்க என்ன தெரியுங்களா? முதல் முறை மனு போட்டாங்க, ரசீதெல்லாம் வாங்கி ஃபைல் பண்ணாங்க, முதல் முறையீடு பண்ணாங்க. இந்த ஸ்டேஜ் ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நேரடியா ஆணையத்துக்கு ஆணையத்துக்கு அனுப்பி ஆணையத்துல இருந்து வந்திருக்குன்னு. இதுதான் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிறவங்களை பிரச்சனை எடுங்கன்னு சொல்றீங்களா? நீங்க விட்டீங்கனாலும் மறந்துட்டீங்கனாலும் அவங்க விட மாட்டாங்க. அப்படி நம்ம 300 RTI போட சொல்லி நம்ம முடிவு பண்ணி எவ்வளவு RTI வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 400, ஒரு 200, 1000, 3000க்கும் மேற்பட்ட RTI. 300 RTI வாங்க நம்ம கூப்பிட்டோம். ஆனா நம்முடைய வந்தவங்க எவ்வளவு பேர் 3000 போறதுக்கு அதையும் தாண்டி போயிடுச்சு. 3000 இங்க இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு RTI 3000 இருக்கணும்னா வந்து நீங்க வேலை செஞ்சீங்களோ இல்லையோ எங்களை வேலை வாங்கினீங்க. நிறைய சண்டைக்கு கூப்பிடுறோம், வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற உங்களால சோல்வ் பண்ணது அந்த நகராட்சியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். பாஸ்கருக்கு ஒரே உற்சாகம் உண்மையிலே. அவர் ஏன்னா RTI போட்டு நிறைய ஃபைல்ஸ் வாங்கி வச்சிருந்தாரு. இதான் உங்களுக்கும் சொல்றோம். பார்த்தா நினைக்காதீங்க. ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு இல்லாம உங்களுடைய விஷயங்கள்ல கிராம கூட்டம், வரவு செலவு கணக்கு எல்லாமே நீங்க கேட்ட வெளியில இருக்கிற நம்ம தனி மூலமா கேட்கும்போது வச்சுட்டு உடனே பிரச்சனை பண்ணுவோம், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும், மனு போடணும். வாங்கி வீட்டுல போடுங்க. என்னைக்கு இருந்தாலும் ஆகும். எங்க தப்பு வச்சுக்கோங்க. நம்ம
சமூக ஆர்வலர்கள் நமக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஆனா அதனாலதான் நம்ம சொல்றோம் சமூக ஆர்வலர் அப்படின்னா அந்த முதல் 50% இருக்கணும். எந்த தூய்மையான சமூக ஆர்வலர் தன்னுடைய பார்த்துக்கிட்டு பாக்குறவங்க அவங்களுக்குதான் இன்னொரு புரியுது. நமக்கு நல்ல பிரச்சனை நடந்துச்சு, நமக்கு அவசியமா இருந்துச்சு, இன்னொரு தம்பிக்கு இருக்கும் உணர்றவங்க தன்னுடைய சொந்த செலவுல ஒரு ஸ்டாம்ப்ல இருந்து கவர் வரைக்கும் தன்னோட நேரத்தை செலவிட்டு மனு போடுறாங்க. அந்த வழி அந்த நம்முடைய சகோதரர்கள் தான் நமக்காக வந்து நிக்கிறாங்க. பல வச்சிருக்கிறோம். மறுபடியும் நேரம் வரும்போது நமக்கு இயக்கத்தோட அடுத்த பணிகள் இருக்கு. நேரம் வரும்போது நிறைய பேருக்கு அனுப்புற வேலை அதை நிச்சயம் செய்வோம். நாம இங்க ஒரு மன்னன் எல்லாரும் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆசர். பொற்கை பாண்டியன் ஒரு வணிகர் தன்னுடைய வீட்டில இருந்து ஒரு வணிக நோக்கத்துக்கோசரம் வெளியில போகும்போது அவங்க மனைவி கேட்கறாங்க, நீங்க போயிட்டீங்கனால அங்க வர்றதுக்கு நான் ஒரு 2-3 நாள் ஆகும், கவலைப்படாத. பொற்கை பாண்டியன் நம்மளுடைய மன்னனோட ஆட்சியில அவர் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது, பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு. மன்னர் காதல வந்தது. இவருடைய ஆகா மக்கள் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னும் அந்த பாதுகாப்பு அதிகமாகவும் அந்த ரொம்ப போறாரு. ஆனால் மறுநாள் இரவு அந்த வீட்டுல ஒரு ஆண் குரல் கேட்குது. இவருக்கு நேத்து நம்மளை நம்பி விட்டு போறா வீட்டுல அந்த வாலிபர் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு ஆண் குரல் கேட்குது, யாராவது திருடன் வந்துட்டானோ, மிரட்டிட்டு இருக்கிறானோ அப்படின்ற ஒரு அச்சத்துல வீட்டுல. இப்ப அவர் அந்த நான் இல்லாத நேரத்துல இந்த டைமுக்கு யாரு கதவை தட்டுது? ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுச்சு. ஐயோ நம்ம நல்லது நினைச்சு கதவை தட்டி இப்ப அந்த குடும்பத்துல ஆயிடும். இப்ப அவன் கதவை திறந்து பார்த்தாலும் நம்புவானான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு. உடனே இவர் என்ன பண்ற, வீட்டு கதவையும் மறுநாள் எல்லாரும் போய் ராஜா நிக்கிறாங்க. ராஜா யாரோ வந்து எங்க வீட்டுக்கு கதவையை தட்டிட்டாங்க. அது யாரா இருந்தாலும் ராஜா அவங்க கையை வெட்டணும் ராஜா நீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு சொல்லி மக்கள் எல்லாம் முறை அந்த ராஜா தன்னோட வாளை எடுத்து தன்னுடைய கையை வெட்டி கொண்டார். அவர்தான் பொற்பாண்டியன். இப்பேற்பட்ட மன்னர்களுடைய வம்சாவளி. இந்த மண் இப்பேற்பட்ட மன்னர்களை கொண்ட மண். ஆனால் இதுல இன்னைக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். அவங்கள அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நாம குறைந்தபட்சம் அவங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காம குறைந்தபட்ச ஒழுக்கத்தோட நம்மள நம்பக்கூடிய மக்களுக்கு விசுவாசமா நம்ம செயல்படணும். நம்ம கையெல்லாம் வெட்டிக்க வேண்டாம், அந்த ராஜமரியெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். நம்மளால முடிஞ்ச இது ஒரு சமூக அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு அதுல வெற்றி அந்த வெற்றியை உண்மையிலே அனுபவத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதற்காக உறுதுணையாக நின்ற நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சி அனுபவிப்பாரு. உள்ள வாங்க போயிட்டு வந்துருப்பாங்க. அப்புறம் ஒரு பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி
தன்னுடைய பகுதி பிரச்சனை கிட்டத்தட்ட 6 கிராமங்கள திருவதியில இந்த பஸ்ஸுடைய ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊர்ல எல்லாம் பஸ் விட்டுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ் ஊர்ல எல்லாம் போவான். ஞாயிற்றுக்கிழமை டவுன் பஸ்ஸுக்கு போற இப்படி பல பிரச்சனைகள் எல்லாமே தொடர்ந்து மனு கொடுத்துட்டு போய் இவர் என்ன அறிமுகப்படுத்துறதுக்காக டிஆர்ஓ பண்ணாரு. நாங்க 2 பேர் உட்காந்துருக்கோம். இவர் உடனே டிஆர்ஓட அந்த உதவியாளர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு பேப்பர் எடுத்துறோம். இவரோட பேப்பர் எங்கேயோ போயிட்டு அவரு வாங்கிட்டு உள்ள வந்து கொண்டு வந்து அந்த சமூக ஆர்வலர் நேர்மையாக இருந்தால் நமக்கு ஒரு அலுவலர் எப்படி செய்வாங்க, நமக்கு எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய அதை தொடர்ந்து நம்முடைய விருதுகள் நம்முடைய சகோதரர் மாநில துணை பேச்சர் கண்ணன் அவர்கள், நம்முடைய சகோதரி ஜோதிமுத்து அவர்கள், இவரெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டாசு ஆலைக்கு எங்க ஊர்ல லைசன்ஸ் வாங்குறதே ரொம்ப தீபாவளிக்கு பட்டாசு கடை வைக்கணும்னா அது பெரிய குதிரை கொம்பு. தீபாவளிக்கு பட்டாசு கடை வைக்கிறோம்னு சொன்னாலே அங்க இருக்கிற தீயணைப்பு வீரர்களுக்கும் போலீஸுக்கும் தீபாவளி வந்துடும். 10 நாள் முன்னாடியே தீபாவளி அவங்களுக்கு. என்ன காரணம்? கட்டிங், கமிஷன். ஆனா இங்க பட்டாசுக்குனே பேர் போன இந்த ஊர்ல பட்டாசு லைசன்ஸுக்கு 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கி கொடுக்காம லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு எங்களுடைய சகோதரர் அருமைச்சவர் கண்ணன் அவர்கள். இப்படி விருதுநகர் வரலாற்றிலேயே முதல் முறையாக சொல்லுவாங்க இல்லையா, இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக, விருதுநகர் வரலாற்றிலேயே முதல் முறையாக. ஆமா, இதெல்லாமே அவங்க எவ்வளவு தூரம் அந்த மக்களை நேசிச்சிருந்தாங்கன்னா, எவ்வளவு தூரம் ஒரு அன்பு செலுத்தினா இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் தான் எனக்கும் நம்முடைய பொதுச்செயலாளர்களுக்கும் ஒரு நம்முடைய மற்ற நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கும் உங்களை மாதிரியே எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. நாங்க எங்க வீட்டுல எழுதி கொடுத்தல பயம் போட்டுல உங்களை மாதிரியே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது எங்களுக்கும் இருக்கு. சரிங்களா? அதையும் தாண்டி எங்களை வைக்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய நிர்வாகிகளோட இந்த நவீன பொறுப்பாளர்கள். அடுத்து நம்முடைய ஹரிஸ் அப்படின்ட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் சிறையில் இருக்காரு. என்ன என்ன சொல்ல ஒரு பிரச்சனை எங்களுடைய மூத்த வழக்கு சொல்லுவாங்க, வயல்ல எதிர்பார்த்து வந்து எங்களை அடிக்க வராங்க போன் பண்ணுவாங்க, நீங்க அங்க ஸ்பாட்டுக்கு கூடாது அப்படின்னு வழக்கறிஞர்கள் நாங்க இளம் வழக்கறிஞர்களா சேரும் போது சொல்லுவாங்க. நாங்க எங்க போகணும்? உடனடியா காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த கிராமத்துல குப்புசாமி அப்படிங்கிற ஒருத்தர ராமசாமிங்கிற ஒரு தாக்கி இருக்கு, நீங்க உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போங்கன்னு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கணும். போலீஸ் அந்த இடத்துக்கு முதல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அந்த இடத்துக்கு போகணும். அதையும் ரொம்ப வேற வழியே இல்லைன்னா தான் போகணும். அடுத்து எங்களுடைய கட்சி எங்களுடைய தாக்கப்பட்டு மருத்துவமனையில இருந்தால் நாங்க அங்கதான் போகணும். அங்க போயிட்டு அவருக்கு புகாருக்கு சட்டப்படி எப்படி வழிகாட்டணுமோ அதுபடி சட்டத்துக்கு இதைத்தான் சமூகராகிய உங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க இதை விட எச்சரிக்கையா இருக்கணும். எங்களையாவது நீங்க யாரு கேட்டா வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களையும் அந்த வழக்குல பாத்தியா சேர்த்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அதை ஏன்டா சேர்த்தோன்னு வருத்தப்பட வைப்போம், அது வேற விஷயம். ஆனால் நீங்களே பண்ணணும். அப்ப நம்ம தம்பி என்ன பண்ணாரு, அவங்க ஊர்ல ஒரு நீர்நிலை புறம்போக்குல நம்ம மின் கோபுரம் சொல்லுவாங்க இல்லையா, 11,000 வோல்ட் அந்த மாதிரி அந்த அதிகமான வோல்ட் எடுத்துட்டு போகக்கூடிய உயர் கோபுரங்கள் ஒரு வாய்க்கால மறிச்சு அதை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தம்பி ஹரிஸ் நீ தான் பெரிய சமூக ஆர்வலர், 10 ரூபாயத்துல வேற வாப்பா அப்படின்னு கோவில் கடை இருக்கும்ல அது மாதிரி கூட்டிட்டு போய் நம்மால
நம்மளும் ஊர்க்காரெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்களேன்ட்டு ரொம்ப வீரத்தோட போய் எல்லாம் அள்ளி டிராக்டர்ல போட்டு வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுறா கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டாச்சு. மறுநாள் நம்மால் ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்தாரு. மறுநாள் நினைச்சு தெரியுங்களா, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இரும்பு பொருட்களை வாகனத்தை மடக்கியதோடு உன்னை வைத்து கொடுத்திடும் என ஹரிசும் 7 பேரும் மிரட்டினார்கள் அப்படின்னு இந்த கட்டுமானத்தினுடைய உதவியாளர் ஒரு புகார் கொடுத்த இன்னைக்கு வளர்ந்து சிறையில் இருக்கார். இந்த நிலைக்கு காரணமா என்ன நினைக்கிறீங்க? அவர் அந்த போயிருக்க கூடாது. அது என்ன கோபுரம் போட்டாங்கன்னா நம்ம எடுக்க முடியாதா? நீர்நிலை புறம்போக்க எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாதுன்னு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு. இவன் நீர்நிலை கோபுரம் போடுவேன்னு ஒரு கால நினைக்கிறான். சரிங்களா? தேவையான அளவுக்கு மனு கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. கிராம மக்கள் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஷன் வாசல்ல 30-40 பேர் வந்து நிக்கிறாங்க. இவர் கைது செய்யப்பட்டப்ப இதே 30-40 பேரை இன்னும் 40 பேர் சேர்த்து கூட்டிட்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு கோரிக்கை அடிச்சோம்னா நம்ம அங்க போயிருப்போம். இது தடமா சேதாரம் செஞ்சிருக்க முடியுமா? இதை விளைவு இன்னைக்கு அந்த தம்பி அவங்க என்னென்னலாம் அவங்க இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு. பார்த்துக்குவோம். நம்மால் வெளியில வர்றதுக்குள்ள என்ன பார்ப்போம். நம்ம கோரிக்கைகளையும் வைக்க இருக்கிறோம். மத்திய அரசு 2021 அப்புறம் 2021 எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது ரொம்ப காலதாமதமா கொரோனா எல்லாம் சொல்லி முடிச்சு ஒரு கணக்கெடுப்பாங்க. பொருளாதாரத்தில் அவங்க முன்னேறாங்க, அவங்களுக்கு கணக்கெடுப்பாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, நீ கணக்கெடுக்கும் போது சமூகத்தையும் கணக்கெடுக்கிறோம். இந்த மாநில உங்க வீட்டுல பைக் இருக்கா, கார் டிவி இருக்கா கேக்குறல, உங்க வீட்டுல சமூக ஆர்வலர் இருக்காங்க. உங்க வீட்டுல சமூக ஆர்வலர் இருக்காங்களான்னு கேளு. அப்படி எத்தனை இருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு எப்படி அடையாள அட்டை கொடுத்தோ அது போல அவர்களுக்கு அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். எனக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு தனி காவல் நிலையம், SC/ST பாதுகாப்புக்கு படி சகோதரர்களுக்கான அமைப்புகள் அதுக்கான சட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதோ அதுபோல சமூக ஆர்வலர் பாதுகாப்பு சம் 2026 என்ற பெயரிலே சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டின் சார்பாக நாங்கள் மத்திய அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம். சமூக ஆர்வலர் கொரோனா காலத்திலே பணியாளர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டார்களோ அதே அளவிற்கு இந்த சமூகம் பாதுகாப்பு செயல்பட வேண்டுமானால் இதனுடைய அந்த 5th பில்லர் என்று சொல்வார்கள் இல்லையா, இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் எப்படி செயல்படுவது நமக்கு தெரியும். அதை இன்னைக்கு ஒரு கிராமம் நம்முடைய சமூக ஆர்வலர்கள் பாதுகாக்க போராடி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தான் இந்த அந்த ஒரு கண்காணிப்பு இருக்கு இல்லையா, விஜிலன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும். ஆனா உண்மையான நாங்க இங்க இருக்கிறவங்க எங்க சகோதரர்கள் நாட்டில் இருக்க ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு உண்மையிலே 1% எண்ணம் இருந்த நபர் போன்ற இங்கேயும் சரி வெளியே இருக்கக்கூடிய நம்முடைய சமூக தான் ஊக்குவிக்க வேண்டும். சமூக ஆர்வலர்களுக்கு என தனி சட்டங்கள் ஏற்ற வேண்டும். அவளுக்கு வழங்கப்பட வேண்டும். 60 வயது ஆகிறது என்றால் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு ஓய்வூதியம் கொடுங்க. நீ கொடுத்தது 2 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் அவருக்கு வரக்கூடிய தொகை, பென்ஷன் எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க?